யாருக்கெல்லாம் இட்லி பொடி பிடிக்குங்க? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்க தட்டி விட்டு என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க. அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. பொதுவாகவே நார்மல் உளுந்தை விட தோல் உளுந்து வந்து ரொம்பவே சத்து அதிகம். அதை வச்சு தான் நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 3 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ரேஷன் கடையில் பொங்கல் கொடுத்த பச்சரிசி தாங்க. அதையும் கொஞ்சம் உள்ள லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரிசி பொரிஞ்சு வருங்க. சவுண்டு வரும், டிப் டிப் டிப்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வர டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளவோ கருவேப்பிலை வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க, தப்பு இல்லை. உடம்புக்கு நல்லதாக எவ்வளோ சேர்த்தாலும் தப்பு இல்லைல்ல. ஆனால் கருவேப்பிலை மட்டும் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, மற்றதை கரெக்டாக இவ்வளோவே போடுங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், இது ஒரு 6லேருந்து 7 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்குமே நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேணாம், இப்படியே வறுத்துருங்க. நான் போட்டிருக்க குவான்டிட்டிக்கு இந்த காரம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு கூட பெருங்காயத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா பெருங்காயத்தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து கொட்டி அரைக்க வேண்டியது தான். நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வாயில் ஒட்டுற மாதிரி ஆயிரும். எனக்கு கொஞ்சம் நைஸாக ஆயிடுச்சு. நீங்கள் இதை விட லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பொடிக்கு ப்ரிஃபர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லெண்ணெய்க்கு தான். நான் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை பிச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இட்லி பொடி பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும். பிடிக்காதவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.